வந்ததுக்கான காரணம் நம்ம இங்க வந்து crocodile குஞ்சு சாப்பிட போறோம். crocodile குஞ்சுனா வந்து crocodile முட்டை போட்டு அதுல இருந்து வர குஞ்சு நினைச்சுக்காதீங்க. crocodile குஞ்சு லிட்டரலா. நான் கூட முதல்ல குட்டி தான் ஃபர்ஸ்ட் நினைச்சேன். அப்போ கூட சிரிப்பு வரல. அடுத்த ஒரு போட்டோ போட்டு அதுக்கு வாய்ஸ் போட்டா தெரியுமா சிரிப்பு அடக்க முடியல. இருப்பாயோ இதெல்லாம் சாப்பிடியா நீ? எவ்வா என்ன என்ன எழவி அது? சரி ரைட்டு காய்ஸ், ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 10 நாள் இருக்குமா இருந்துட்டு போட்டு கொஞ்சம் வீடியோஸ்லாம் கொண்டு வந்திருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். விண்டேஜ் தலைவர் பீக்டா. என்னது தலைவரே, உங்க 5 அடி சார பாம்பு என்ன செய்யுது? 5 அடி சார பாம்பா நடு உச்சத்தை தொங்கிட்டு இருக்கு. நடு உச்சத்தை தொங்கிட்டு இருக்கா? விண்டேஜ் தலைவர் தான்ப்பா, எப்பவுமே மாஸ். ஏன் ப்ரோ கொட்டையை மட்டும் இப்படிலாம் கமெண்ட் பண்ணுறீங்க? பாம்புல சூப்பராக ஆடிட்டார்ல, இன்னும் வரத்துக்கு வரானோ? இதை எப்படின்னா படிப்பீங்க சுனில்? அப்ப இதை எப்படின்னா படிப்பீங்க? இத தன்ன கேட்டேன், இதுக்கு போட்டு அடிக்கிறாங்க. அறிவு கேட்டவனுங்க, அறிவு கட்ட பசங்க. தப்பா என்ன கேட்டாரு? கரெக்டாக தான் கேட்டாரு. நான் கூட ஒரு கார் கம்பெனி ஒன்று உண்டு சன்னி, அதை கூட முன்னாடி பார்த்துட்டு என்னப்பா கெட்டவத்தெல்லாம் கார் கம்பெனி வச்சிருக்காங்கன்னு நினச்சிருக்கேன். அதில் ஒன்று தப்பு இருக்குது சார். டவுட் இருந்தால் கேட்டுருணும். மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். அந்த 2 பொண்ணுங்களையும் நீங்க ரசிச்சது போதும். அந்த 2 பொண்ணுங்களுக்கு ஏத்தாப்புல இருக்க வாழை இலையை பாத்தீங்களா? எந்த தற்கொலை நாய் சாப்பிட்டு போனுச்சுன்னு தெரியல. வாழை இலை வீட்டுல மூடிட்டு போற மாதிரி மூடிட்டு போயிருக்கான். கல்யாண வீட்டுல சாப்பிட்டு எப்படி வாழை இலையை மூடணும் கூட தெரியல. நாங்க எதுக்கு தான் வாழை இலை போட்டு சாப்பிடுதுன்னு தெரியல. இல்லை என்ன சொல்லுவாங்கன்னே புரியலையே. நான் இந்த வீடியோ பார்த்தது காரணமே அந்த 2 பொண்ணுங்க தான். இல்லை நானே இந்த வீடியோ பார்த்துருக்க மாட்டேன். நீங்க அரசியலுக்கு வர சான்ஸ் இருக்கா? உங்க அரசியல் வேற, என் அரசியல் வேற. நீங்க வேணும்னா கழுத்து பிடிப்பீங்க, வேண்டானா காலை பிடிப்பீங்க. நான் வேண்டானா கழுத்தை பிடிப்பேன், வேணும்னாலும் கழுத்தை தான் பிடிப்பேன். கழுத்தை பிடிச்சு மண்டியிட வைப்பேன். என்ன டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானா இப்படி பேசிட்டு போறான்? உங்களுக்காச்சும் புரியுதா? இதுல எப்படி லாஜிக் இருக்கு? எனக்கு புரியல. தமிழ் டப்பிங்ல தான் இந்த மாதிரி சம்பவத்தை பண்ணீங்களா? இது என்னன்னா கதை இது? நான் வேண்டானா கழுத்தை பிடிப்பேன், கழுத்தை தான் பிடிப்பேன். கழுத்தை பிடிச்சு மண்டியிட வைப்பேன். எத்தனை பத்தி பார்த்தாலும் தப்பா தான் புரியுது. கேட்டா அவரே தப்பா தான் சொன்னாரா? கட கட வண்டி காமாட்சி வண்டி கிழக்கே போகும் பொள்ளாச்சி வண்டி. எப்படி எனக்கு புரிய, எப்படி யோசிக்கீங்க? நல்லா இருக்குல்ல இந்த மாதிரி அனிமல்ஸுக்கு வாய்ஸ் கொடுக்க நிறைய இது நல்லா இருக்கு. शॉर्ट स्कर्ट कॉन्फिडेंस। कहाँ जा रही हो? ऑफिस? हाँ। अरे बाहर ठंड है, पैंट पहन लो। वो ड्रेस कटे ठंड से नहीं है, मेरी शॉर्ट स्कर्ट से। और इस स्कर्ट से भी ज्यादा शॉर्ट क्या है पता है? तुम्हारी सोच, क्योंकि मेरा काम है मेरे हुनर पे, कपड़ों पे नहीं। என்ன சொல்லிட்டேன், நல்லதுதான்ல சொன்னா. नाश्ता तैयार है और कुछ चाहिए? சாட்டிஸ்ஃபேக்ஷன்ல வேற லெவல். இப்படிதான் பண்ணணும். दीदी ये क्या पहना आपने? ऐसे कपड़े कौन पहन के आता है काम पे? मैडम मेरा काम मेरे हुनर में है, कपड़ों में नहीं। ரிவெஞ்ச்னா இப்படிதான் இருக்கணும். ட்ரெஸ்லாம் ஒரு மேட்டர் இல்லை, அப்போ இப்படிதான் பண்ணணும். நாங்கள் பேங்க்ல லோன் கேட்டோமா சார்? தப்பா வச்சுக்காதீங்க, கொஞ்சம் பேசுங்க சார். ஓகே சார், நோ ப்ராப்ளம் சார். ஓகே சார். சார் நாங்கள் வந்து லோன் தருவோம். எங்களுக்கு வந்து மாதம் வந்து 8ஆம் தேதி தானே கரெக்டாக லோன் கட்டிடணும் சார். அப்படி 8ஆம் தேதி தானா? ஆமாம், மாதம் 8ஆம் தேதி தானே லோன் கட்டிடணும் சார். அப்படி 2 நாள் டிலே ஆச்சுன்னா பார்ப்போம். அதுக்கு மேலே இது ஆச்சுன்னா தேவையா போயா பாதி போயா வாயில இது மட்டுமா கேட்பானுங்க, இன்னும் கொடூரமா கேட்பானுங்க காசு கொடுக்காட்டி. டாக் சஞ்சய் சஞ்சய் சமீபம் யோகம் நல்லா இருக்கு. அம்மா அப்பா சொல்ல கேட்க முடியே, பார்க்கறதுக்கு வடிவேல் போல இருக்கான். கோவில் சர்ல மாதிரி செக்க சுவேர்னு உனக்கு பொண்டாட்டி. செக்க சுவேல்
பெண்ணை தேடி நீ நடக்க வேண்டாம். ஒன்னு லவ் பண்ணிடுவா, உன் கூட வருவா. பெண் இருக்கு, யோகா இருக்கு. புருஷன் இருக்கான் கூட. புருஷன் இருக்கா? டைமிங் நல்லா இருந்துச்சு. நானும் என் லைஃப்பில் ஒரே டைம் வந்து கிளி ஜோசியம் பார்த்துருக்கேன். அது நானாக பார்க்கல, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரூபா கொடுத்து அண்ணா இவனுக்கு பாருங்கன்னு பார்க்க வச்சிட்டானுங்க. ஆனால் அவர் எனக்கு சொன்னதுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. ஸோ என் லைஃப்பில் என்னை பொறுத்த வரைக்கும் கிளி ஜோசியம் எனக்கு வந்து போய் தான் இருந்திருக்கு. ஸோ வந்து எனக்கு பார்த்ததை வச்சு நான் முடிவு பண்ணக்கூடாது பற்றியா. ஸோ உங்களுக்கு நீங்கள் நடந்திருக்கும், எனக்காச்சும் கிளி ஜோசியம் பார்த்துருப்பீங்க. அது ஒரு கரெக்டாக சொன்னாரா இல்லை தப்பாக சொன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு தப்பாக சொல்லியிருந்தாங்கன்னா இப்போ கிளி ஜோசியங்கிறது போய், நிறைய பேர் கரெக்டாக இருந்தால் அது உண்மை. Excuse me, आप ये यूज कर रहे हो? ये क्या है? ஓமன்ஸ் சுவாமி பையா टोकन இருந்தா மட்டும் அவன உள்ள விடு. சாமி பையா போலோ பையா. இது பையாவா? ஏய் நீங்களா? அரே பையா நாங்க தான் பையா சொல்லு. டேய் மெட்ரோ மேம்பாலம் தானே கட்டிட்டு இருந்தீங்க, இங்க என்னடா பண்றீங்க? அரே பையா முறைப்படி மந்திரம் படிச்சா யாரு வேணாங்க வேலை பார்க்கலாம்னு கவர்மெண்ட் சொல்லி பல வருஷம் ஆகுது. நீ இங்க வந்து வாய பொழந்துட்டு இருக்கே. நீ வேணா மந்திரம் படி வந்து வேலை பார்க்கணும், யாரு வேணான்னு சொன்னது? நான் எதுக்கு நான் மந்திரம் படிக்கணும்? அரே பையா இன்னைக்கு மூத்த நாள் என்ன கத்த வைக்காதே. கூட்டத்தை பாரு, எந்த டோக்கன் சாமியா இருக்குல்ல. நீ 100 ரூபா டோக்கன் வாங்கினா சாமியை 1 மணி நேரத்துல பாக்கும். 500 ரூபாய்க்கு வாங்கினா சாமி 1/2 மணி நேரத்துல பாக்கும். நீ 1000 ரூபா டோக்கன் வாங்கினா சாமியை உடனே பாக்கும், பக்கத்திலேயே பாக்கும். போற போக்கப்போ தமிழ்நாடு சிஎம் கூட ஆயிருவீரா. இந்தா 100 டோக்கன் கொடு. இந்த டோக்கன் முடி லைன்ல நில்லு. டேய் எங்கடா கருவறையில சாமியை காணோம்? அரே பையா கத்தாத பையா, அது 5000 ரூபாய் டோக்கன். நீ 5000 ரூபாய் டோக்கன் வாங்கினா உன்ன சாமி தூக்கிட்டு வந்து கார் பார்க்கிங்ல காட்டும். ஒரு விஐபி புக் பண்ணிருக்காரு, சாமி போயிருக்கும், வரும் வெயிட் பண்ணும். ஏன் கத்துற பையா இப்படி? என்ன நடக்குதுங்க? கடவுளே இவங்கள்ட்ட இருந்து எங்களை காப்பாத்துவன்னு பார்த்தா உன்னையே இவங்கள்ட்ட இருந்து காப்பாத்தணும் போலயே. நல்லா இருந்துச்சு. கண்ணன் சூப்பரா பண்ணியிருந்தான் பையன். நான் உன் காலேஜ் வழியா தான் போறேன், வா உன்னை ட்ராப் பண்ணிடுறேன். என்ன ட்ரெஸ் வயிறுலாம் தெரியுது. யாராவது பாத்துட்டா? பார்த்தா என்ன, நான் உன்னை லவ் பண்றேன், நீ என்ன லவ் பண்ற. லவ் பண்றல இது உண்மையா கண்டென்ட்டா இல்லாட்டி பண்ணும்போது நேச்சுரலா நினைச்சால நல்லா இருந்துச்சு. பாய்ஸ் கிரிக்கெட் எப்படி போட்டாலும் அடிக்கிறான்டா. இல்ல ஒயிட் போட்டு அடி அடினா எப்படி அடிப்பாங்க? எது ஒயிட் இல்லையா? பால் எங்கேயோ போதில்ல, இதே போய் ஒயிட்லன்னு சொன்னா என்னப்பா நியாயம்? இந்த மாதிரி மண்வெட்டிக்கு இதுவரைக்கும் யாரும் செய்யாத இயற்கையான முறையில மண்வெட்டியோட கைப்பிடி எப்படி செய்யறதுன்னு பாத்துடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஏதாவது ஸ்ட்ராங்கான மரம் செடி வடிவுல இந்த மாதிரி நின்னுச்சுன்னா அதை அந்த மண்வெட்டியோட ஓட்டையில விட்டுருங்க. சரி. அடுத்ததா அந்த செடிக்கு முறையா தண்ணி ஊற்றி நல்லா வளர்த்துருங்க. இப்ப பாத்தீங்கன்னா அந்த செடி சின்ன மரம் வடிவுல வளர்ந்துருச்சு. அடுத்ததா கீழ இருந்து ஒரு 5 அடி உயரத்துக்கு இந்த மரத்தை கட் பண்ணி சைட்ல ஏதாவது கீழே இருந்தாலும் கட் பண்ணிருங்க. ஏதாவது கீழே வளர்ந்துருச்சுன்னா அதை கண்டிப்பா எடுத்து விட்டுறணும். இந்த மரம் ஓரளவுக்கு நல்லாவே வளர்ந்துருச்சு. இப்ப பாருங்க மண்வெட்டி கொஞ்சமா டைட்டா பிடிச்சிருக்கு, அதனால கீழ உள்ள செங்கல் எல்லாம் எடுத்து விட்டுறலாம். இப்ப நீங்க பார்த்தாலே என்ன நடக்குங்க, அந்த மரம் கொஞ்சமா வளர்றதுக்கே ரொம்ப நாள் ஆகும்ல. இதுதான் ஈஸியான வேயோ தெரியும். மண்வெட்டியோட வெளியளவை விட அந்த மரம் தடியாகி வெளியே வந்துருச்சு. இப்ப நமக்கு மண்வெட்டி கைப்பிடி சூப்பரா ரெடி ஆயிட்டு, அதே மாதிரி எவ்வளவுதான் மண்வெட்டி வச்சு வெட்டினாலும் இந்த பகுதி கலரவே செய்யாது. அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். என் மூஞ்சிக்கு முன்னால புகழாதாது எனக்கு பிடி. அடங்கொக்கா மக்க, இது என்ன இது 5 மினிட்ஸ் கிராஃப்ட் மாதிரி, இது 5 இயர்ஸ் கிராஃப்டா? என்ன நடக்குங்க? எல்லாம் வீடியோ கடி பண்றாங்களா இல்லை தெரியாம பண்றாங்களா? எதுக்குல பண்றாங்க இதெல்லாம்? இது ஈஸியான இயற்கையான வழியோ? அட போமா. Cat added some flavor to water. என்னத்துல ஆட் பண்ணிச்சு? நேச்சுரல் ஃப்ளேவர் ஆட் பண்ணிருக்கு. தண்ணி குடிக்க செமையா இருக்கும். லவ் மேரேஜ். நாங்க 2 பேரும் ஒரே காலேஜ். நான் அவளுக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணி 2 வருஷம் கழிச்சு தான் எனக்கு ஓகே சொன்னான். அந்த 2 வருஷம் அவ என்ன சுத்து விட்டா. இப்போ என் வீட்டு வாசல்ல பெருகிங்கிறான். நைஸ் நைஸ். அதர்ஸ் ஹேர். எலிவால் கூட ஏதாவது பெருசா இருக்கும் போல இருக்குல்ல.
இல்லை ஆம்பளை கிஸ் கொடுக்கான். ஐயோ சிரிக்காம பாருங்க எப்படின்னு சிரிப்பு வராது. வணக்கம் சார், நாங்க வோடஃபோன்ல இருந்து பேசுறோம். உங்களுக்கு என்ன தகவல் வேணும் சார்? ஐயா வணக்கம் ஐயா. சொல்லுங்க சார். இது வந்து அந்த புள்ளி மாட்டை கட்டி விட்டாரு பாருங்க. இது வந்து ஐயா நான் அந்த செல்லு வாங்கின இப்ப 2-3-4 நாள் ஆகுதுயா வாங்கி. ஓகே சார். அது சார்ஜ் போடாம போட்டுட்டான் நடுப்பையா. இந்த இது அந்த இதுல போட்டுட்டான் போல இருக்கியா அந்த செவுத்து மேல. அது மழை பெஞ்சு அப்படியே செல்லு உள்ளதான் தண்ணி விட்டு என்ன பண்றதுன்னு தெரியலையா. அப்படின்னா நீங்க செல்லு வாங்கின கடையில தான் சார் கொண்டு கொடுத்து. அதான் கேளுங்க, கதையை முதல்ல கேளுங்க. வச்சிருந்தேன், அப்புறம் காசு வேற இல்ல நம்மள்ட்ட. 100 நாள் சம்பளம் வரணும் பார்த்தா ஒருத்தரும் குடுக்கல. உங்களுக்கு வந்து வோடஃபோன்ல என்ன தகவல் வேணும் அதை மட்டும் சொல்லுங்க. வேற ஒண்ணும் தகவல் ஒண்ணும் வேண்டாம். அந்த சின்ன மாட்டு பிள்ளைக்கு கல்யாணம் வச்சிருக்கோம், வந்துருங்க. சார் நீங்க அதெல்லாம் சொல்லக்கூடாது. யாரு கல்யாணம்? எந்த வேணும்னாலும் நீங்க கேட்டுக்கலாம் சார். இதெல்லாம் பேசக்கூடாது. என்ன சார் புரியாம பேசுறீங்க? கல்யாணத்துக்கு வர மாட்டீங்களா? எவ்வளவு பாசமா அவர் கல்யாணத்துக்கு வர்றாரு. அதுக்காண்டி சார் வர சார் சொல்லி வைக்க வேண்டியதாப்பா. என்னப்பா நீங்க பாங்கப்பா, கஸ்டமர் கேரே சரியில்லை போங்க. அதெல்லாம் வரலாம் சார். வேணா பத்திரிக்கை வைங்க சார். பத்திரிக்கா பார்க்க மாட்டாவளா கல்யாணம்? கல்யாணம் பண்ணா பத்திரிக்கை. வேற எதுவும் தகவல் வேணும்னா சொல்லுங்க சார், நாங்க எல்லாம் கட் பண்ணிடுவோம். வேற ஒண்ணும் வேண்டாம் சார். இந்த பொண்டு எல்லாம் பேச மாட்டாளுவல சார். ஓஹோ, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா உங்களுக்கு அவங்களாம் பேச மாட்டாங்க சார். உங்களுக்கு வேற ஏதாவது தகவல் வேணும்னா மட்டும் கேளுங்க சார். இப்போதைக்கு தேவையில்லைன்னா நீங்க கட் பண்ணிடலாம் சார். அப்படி இல்லை சார், பொண்டு இருந்தா கொடுங்கலாம், எத்தனை பேசுவோம் சார். நீங்க ரொம்ப லேடிஸ் கேட்கறோம். இல்ல சார், என் பொண்டாட்டியே மாதம் இதுக்கு போட்டாவோ அழைச்சிட்டு போட்டாவோ அழைச்சிட்டு கடலை போடலான்னு கேட்டேன். நீங்க கோச்சிக்கிட்டீங்களா? கல்யாணம் முடிஞ்சிட்டா கடலை போடலாமா? தப்பு. இப்பதான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணா அதுக்கு இப்பெல்லாம் சொல்றீங்களே, தப்பு ஐயா தப்பு. 4 வருஷம் வளர்க்க ஒரு சட்டை கூட முடித்தல. ஏதாவது வேலை இருந்தா போட்டு விடுங்க. வேலைனா இங்க இல்லடா, கிளம்பா. வீட்டுல ரொம்ப கஷ்டம், ஏதாவது வேலை இருந்தா போட்டு விடுங்க. அப்படியே தம்பி, இந்த சட்டையை வித்து கூட உனக்கு வேலை கொடுத்துறேன். சரி வாங்கினேன். இப்போ உள்ள மாடல சட்டை எடுத்து போட்டேன். சரிண்ணே, இது இப்போ வந்த மாடல்ண்ணே. அண்ணா இது நியூ மாடல்ண்ணே. சட்டை எப்படின்னா ஒரு பேண்ட் ஃப்ரீண்ணே. ஃப்ரீயா? ஏன் அப்ப பேக் பண்ணிருக்கேன். அண்ணா அண்ணன் ஒரு 300 வேலை போட்டு கொடுத்ததுக்கு நல்லா பண்ணி. உங்க அப்பா வீட்டு கிடையாது, வேண்ட ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்க. நான் ஒண்ணும் உங்க கடை பண்ணி கொடுக்கலாம். இங்க பாருங்க, அட கொய்யால ட்விஸ்ட்ல நல்லா யோசிச்சிருந்தேன். நான் கூட கொஞ்சம் மொக்கையா போச்சுன்னு நினைச்சேன். நல்லா இருந்துச்சு. முடிக்கும்போது சூப்பரா முடிச்சிட்டான் தம்பி. சூப்பர்ல பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. That 2 boys always in college toilet. இத கத்திக்கிட்டு வந்து நடக்குறாங்க. என்ன உள்ள போயிட்டு மெதுவா ஆடிட்டு வரா. இங்க வேலை கிடக்கு. ஐயோ 2 பேரும் சேர்ந்து போனாலே வானவில் முடிவு பண்ணிட்டாங்க. என் கூட ஒருத்தர் வருவான் அஜ்மல், உங்களுக்கு தெரியுமே. அவன் எங்கள் வீட்டுக்கு வந்து கிடப்பான், சும்மா தான் வந்து கிடப்பான். நாங்கள் 2 பேரும் வானவில் முடிவு பண்ணிட்டாங்க. அதில் இப்போ வரதே இல்லை. 2 பேர் சேர்ந்து இருந்தாலே வானவில் நினைக்காதீங்க கைஸ். நாங்கள் வானவில்ஸ் கிடையாது. திஸ் இஸ் வாட் யூ ஒர்க் டு சர்ச். உனக்கு என்ன திமிர் வந்தா இந்த ட்ரெஸ்ஸை போட்டு நீ சர்ச்சுக்குள்ள வந்திருக்க? உனக்காண்டி நான் என்ன பாக்குறா முழிக்கிறது கிஞ்சிருது. பாஸ்டர் மாமா தான் சொன்னே போட்டு தள்ளிடுவாரு. பாஸ்டர் மாமா தான் சொன்னா போட்டு தள்ளிடுவாரு. காமச்சந்த செருப்பாட்டே காமச்சந்த செருப்பேறி மரியாதையா போயிரு. நல்ல சாவு வருமா? செத்த குளிப்பாட்ட தண்ணி கிடைக்குமாடா? பொணந்துக்கு உங்களை வண்டி கிடைக்கும். எல்லாத்துக்கும் இந்த டைலாக் தான் போகிறானுங்க. இந்த டைலாக் பெருசாக சிரிப்பு வரல. ஆனால் மற்ற 2 டைலாக் நல்லா இருந்துச்சு. பிரம்மன் டு மை லைஃப். இவன் ஒரு ஆள், இவனுக்கு ஒரு வாழ்க்கை.
இஷ்டத்துக்கு எழுதோ எவக்கேப்பா. ஐயோ இது எத்தனை பேருக்கு ரிலேட்டட் ஆகுதோ கமெண்ட்ல வாங்க பார்ப்போம். ஆர்சிபி பண்ணறா மச்சான், ஆர்சிபி கப் ஜெயிச்சிருச்சுடா. தமிழ்நாடு ஃபுல்லா பெட்ரோல் ஃப்ரீடா. அஜித் ஆடியோ லான்ச் வரானா மச்சான். நிர்மலா ஆண்டி ஜீரோ டாக்ஸ் ஆகிட்டாங்க. நான் டாக்ஸ் கட்ட தேவையில்லடா. இப்பலாம் நல்லா செமையா இருக்கும் மச்சான். அண்ணே சிஎம் ஆயிட்டாங்களா? மாஸ் கண்டென்ட்ல உண்மை எனக்கு ஒரு மாதிரி புல் அடிச்சிட்டல. அந்த அவன் சொல்லவும் அந்த மியூசிக் வச்சிருமா செம்மையாக இருந்துச்சு. செம்ம கண்டென்ட். அவ்வளோதானா? சரி சரி ரைட்டு கைஸ், வீடியோ முடிஞ்சு போச்சு. ஸோ வீடியோ ஏதாவது பிடிச்சின்னா அதை லைக்லாம் ஐயா அப்படி சொல்லக்கூடாது. வீடியோ பிடிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீடியோவில் ஏதாவது பிடிக்கல அதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. சரிங்களா? அவ்வளோதான். சரி, குட் நைட்.